السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إن من أزواجكم وأولادكم عدوا لكم فاحذروهم. صدق الله العليم. قال رسول الله صلى الله عليه وسلم: كل مولود يولد على الفطرة فأبواه يهودي والنصراني أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என் வார்த்தைகளை துவங்குகிறேன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த வாரம் ஒழுக்கத்தோடு வளர்ப்பது முக்கியம் என்ற தலைப்பில் நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ள, அதை வாழ்விலே அமல் செய்ய அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களை பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக தீமையான செயல்களை பார்க்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது, நாம் எல்லாம் இந்த உலகத்தில் உண்மையிலே நீதத்தினுடைய உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு நீதமான ஆட்சிக்கு கீழ் தான் இந்த மக்கள் சுதந்திரமாக நிம்மதியாக வாழ்கிறார்களா என்ற கேள்வி எல்லாம் எழப்படுகிறது. காரணம், நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட, அல்லாஹுவால் ஒப்படைக்கப்பட்ட நம்மளுடைய குழந்தை செல்வங்கள், நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட நம்மளுடைய மனைவி, நம்மிடத்தில் நெருங்கி பழகக்கூடிய நம்முடைய நண்பர்கள் என்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைவர்களும் ஒரு அகல பெரிய பாதாளத்தை நோக்கி தான் இந்த மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இவர்கள் எல்லாம் ஒரு பெரிய அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு இன்றைக்கு உலகத்தில் ஒழுக்கம் என்பது இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு ஒரு தீமை செய்தால் அந்த தீமைக்கான தண்டனை கூட கிடைக்காது. தாராளமாக தீமை செய்யலாம், நம்மளை யாரும் கண்டிக்க மாட்டார்கள், நம்மளை யாரும் தண்டிக்க மாட்டார்கள், அரசாங்கத்தாலும் நமக்கு தண்டனை கிடைக்காது என்று சொல்லும் அளவுக்கு நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகள் எல்லாம் இன்றைக்கு தவறு செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாகவும், தவறு செய்வதற்கான கதவுகளை திறந்து விடக்கூடிய ஒரு சுலபமான ஒரு வழியாகவும் இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஒரு ஊரிலே 1000 பேர் வாழுகிறார்கள். அந்த 1000 பேரில் ஒருவர் மாத்திரம் மிக கெட்டவராக இருக்கிறார். 999 பேர் 999 பேர் என்ன செய்கிறார்கள்? படும் மோசமானவர்களாக வாழக்கூடிய அந்த ஒருவனுக்கு மத்தியில் நீதி உண்டான அத்துணை பேரும் நல்லவர்களாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? 1000 பேர் வாழக்கூடிய ஊரில் ஒருவர் மாத்திரம் கெட்டவராக இருக்கிறார். மீதி எல்லோரும் நல்லவர்களாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அந்த எல்லோரும் சேர்ந்து அந்த ஒருவரை திருத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். தவறு செய்யக்கூடிய அவருக்கு நல்லதை ஏவ வேண்டும், தீயதை தடுக்க வேண்டும், ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும். இதுதான் ஒரு அழகிய யதார்த்தமான ஒரு நிம்மதியான நீதத்துக்கான வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் குறிப்பாக குழந்தைகள், அதுவும் இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் பெற்றெடுத்த
குழந்தை செல்வங்கள், நமக்கு பிறந்த குழந்தைகள் இன்றைக்கு நாம் எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறோம். நம் குழந்தைகளை மாத்திரம் என்று பேசப்படவில்லை. இந்த உலகில் வாழக்கூடிய, குறிப்பாக இந்தியாவில் வாழக்கூடிய பன் சமுதாயத்தை சேர்ந்த பல்வேறு தரப்பட்ட மக்களுடைய குழந்தைகளும் சரி, அதில் மாற்று நண்பர்களுடைய குழந்தைகளும் சரி, யஹூதி நசரானுடைய குழந்தைகளும் சரி, கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகனுடைய குழந்தைகளும் சரி, இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை, அந்த ஒழுக்கவியல், வாழ்வியல், அந்த நல்ல பண்புகளை முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, உலகில் உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா பெற்றோர்களும் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அந்த ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்து வளர்ப்பார்களேயானால் அந்த குழந்தைகள் மிக சிறப்பானவர்களாக இந்த உலகத்தில் வளம் பெறுவார்கள். ஆனால் நம்மை சுற்றி வாழும் இந்த உலகத்தில் மற்ற குழந்தைகளும் சரி, நம்முடைய இஸ்லாமிய குழந்தைகளும் சரி, அறவே ஒழுக்கம் இல்லாமல், ஒழுக்கம் என்ற அந்த மாண்பு இல்லாமல் ஒரு மிருகத்தன வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு மிருகமான வாழ்க்கைக்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இன்றைய குழந்தைகள், வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகள் ஒழுக்கம் இல்லாமலே வளர்கிறார்கள் என்று எத்தனையோ மார்க்க ஆசிரியர்கள் மிக தெல்ல தெளிவாக சொல்லுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி இந்த குழந்தைகளை நாம் இவர்களை ஒரு நல்லவர்களாக வளர்ப்பது நம்முடைய கடமையாகவும் நம்முடைய பொறுப்பாகவும் நம்முடைய தார்மீக கடமையாக இருப்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். ஏனென்று சொன்னால், இந்த குழந்தைகளை நாம் சரியாக வளர்க்காவிட்டால் இது எங்கு கொண்டு போய் நிப்பாட்டும் என்று சொன்னால், ஏறக்குறைய ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் உச்ச நீதிமன்றத்தில் தரப்பட்ட ஒரு தீர்ப்பின் பின்னணியில் சுதந்திரமாக இன்றைக்கு சுற்றக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த தீர்ப்பு அவனை தள்ளியிருக்கிறது. 2017ஆம் ஆண்டு போரூர் என்ற ஒரு ஊரில் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு 6 வயது சிறுமியை தஷ்வதன் என்று சொல்லக்கூடிய ஒரு அயோக்கியன், ஒரு கொடுமையான கொடூரன், சைக்கோ என்றெல்லாம் சொல்லலாம், 6 வயது பெண் பிள்ளையை கற்பழித்து, அந்த பெண் பிள்ளையை கற்பழித்ததோடு மாத்திரம் இல்லாமல் அந்த பெண் பிள்ளையை முழுவதுமாக எரித்து ஒரு சாக்கில அடைத்து அந்த பிணத்தை கொண்டு போய் ஒரு பாலத்துக்கு அடியிலே போட்டு காவல்துறைக்கு இவனே புகார் கொடுத்து, யாரோ இந்த இடத்துல சடலத்தை போட்டுவிட்டு போய்விட்டார்கள் என்றெல்லாம் நல்லவனை போன்று வேடம் அணிந்து ஒரு கட்டத்தில் சந்தேகத்தின் பார்வையிலே காவலர்கள் இவனை சிறைபிடிக்கின்ற பொழுது இவன் தான் என்று தீர்மானம் ஆனதற்கு பின்னால் அவனை சிறையில் அடைக்கிறார்கள். ஏறக்குறைய 3 மாதம் காலம் கழித்து அவன் ஜாமீனிலே வெளியே வருகிறான். வந்ததுக்கு பிற்பாடு தன்னுடைய தாயையும் என்ன செய்கிறான்? கடுமையான முறையில் கொலை செய்கிறான். இந்த உலகத்தில் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. ஒரு பிள்ளையை ஒழுங்காக வளர்க்காவிட்டால் அந்த பிள்ளை எப்படியெல்லாம் வழி தவறி போகும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு தீய எடுத்துக்காட்டு. 6 வயது குழந்தையை பலவந்தமாக கற்பழித்து அதை கொடூரமாக எரித்து அதற்கு சாட்சியாக இருந்த தாயையும் அடித்து கொலை செய்துவிட்டு ஏறக்குறைய 2017 உள்ள சென்றவன் ஏறக்குறைய இன்றைக்கு 2025 8-9 ஆண்டு காலத்திற்கு பின்பால் அவனுக்கான போதிய ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லி பரிசோதனை அவனுடைய எதுவுமே இல்லை என்று சொல்லி இன்றைக்கு நீதிமன்றம் அவனை விடுதலை செய்தது மாத்திரமல்லாமல் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தூக்கு தண்டனை ரத்து. 46 ஆண்டு காலம் கொடுக்கப்பட்ட ஆயுள் தண்டனை சலுகை எல்லாம் சொல்லி அந்த குற்றவாளியை இன்றைக்கு இந்த சமூகம் விடுவித்திருக்கிறது. சாதாரணமா ஒரு மணி பரிசு அடிச்சாலே அவனை உள்ள கொண்டு போய் அந்த அளவுக்கு லாடம் கட்டுறோம், அந்த அளவுக்கு அவனை அவமானப்படுத்துறோம். ஆனா இங்க ஒரு சிறுமிய பாலியல் பலாத்காரம் செஞ்சு அவனை அந்த சிறுமியை கொன்று எரித்து சாட்சியா இருந்த தாயையும் கொன்று குவித்து இன்றைக்கு அவனுக்கு ஆதாரமே இல்லை என்று சொல்லி நீதிமன்றம் அவனை விடுவிக்குது என்று சொன்னா, இப்படிப்பட்டவர்கள் இந்த சமூகத்திலே உலா வருவது அவருக்கு மாத்திரமல்ல, வாழக்கூடிய நம் இஸ்லாமிய குழந்தைகளுக்கும் மாற்றாருடைய குழந்தைகளுக்கும் பேர் ஆபத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் நம்ம பிள்ளைகளை கெடுக்க போறது கிடையாது. ஆனா இது போன்ற தீய செயல்களை பார்க்கின்ற பொழுது வளரக்கூடிய நம் இஸ்லாமிய குழந்தைகள், மற்ற குழந்தைகள் அவனை போன்று தீமை செய்வதற்கு துணிந்தால் அவனை போன்று பல ஆயிரம் தஷ்வந்துகள் உருவாவார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இவைக்கெல்லாம் காரணம் என்ன? ஒழுக்கத்தோடு வளர்ப்பது முக்கியம் என்பதை இஸ்லாமிய பெற்றோர்களும் சரி,
மற்ற சமயத்தில் உள்ள பெற்றோர்களும் சரி, அதை அடிப்படையில் அவர்கள் புரிந்து கொள்ளாத காரணத்தினால் தான் அந்த பிள்ளைகள் இன்றைக்கு கொலைகாரர்களாக, காமவெறி பிடித்த கொடூரர்களாக இன்றைக்கு உருவாகியிருக்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, இன்ன மின் அஸ்வாஜிக்கும், உங்களுடைய மனைவிகளில் இருந்தும், அவுலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளில் இருந்தும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். அதுவல்லக்கும், உங்க மனைவியா நீங்க நினைச்சிடாதீங்க. நல்ல பாராட்டுறா, சீராட்டுறா, நமக்கு நல்ல பரிமாறுறா, பணிவிடை செய்யறா, என் குழந்தை என் மேல பாசமா இருக்கிறவங்க இருந்து ரொம்ப நேசிக்குன்னு சொல்லி மனைவியும் குழந்தைகளையும் அவர்கள் காட்டும் பாசத்தை நீங்கள் மயங்கி அவரிடத்தில் நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். அதுவல்லக்கும், அவர்களில் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். இன்றைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை, நல்ல உபதேசங்களை 7 வயதிலிருந்து நாம் சொல்லிக் கொடுத்து அவர்களை வளர்த்தாக வேண்டும். அப்படி வளர்த்தால் மட்டும்தான் அந்த குழந்தைகள் உத்தம புருஷர்களாக, நல்லவர்களாக, வல்லவர்களாக இந்த சமூகத்தில் அவர்களால் உருவாக முடியும். இல்லாவிட்டால் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் இன்றைய குழந்தைகள் சர்வசாதாரணமாக செய்து விடுகிறார்கள். நிறைய பசங்க சம்பவம் செஞ்சிருவோன்றாங்க. அது என்ன சம்பவம் தெரியல. ஏதாவது விளையாட்டுக்கு ஏதாவது சண்டை வந்துடும், உன்னை செஞ்சிருவேன், உன்னை முடிச்சிருவேன். இதெல்லாம் என்ன வார்த்தைகள்? இதெல்லாம் எங்கிருந்து கற்றுக்கொண்டு வருகிறார்கள்? பெற்றோர்கள் இதெல்லாம் கவனிப்பது கிடையாது. எனவே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை தருவதால் அடிப்படை உரிமையாக, முதல் கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண் நினைத்தாள் என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளையை எப்படி வேண்டுமானாலும் உருவாக்கலாம். உலக ரீதியாகவும் சரி, மார்க்க ரீதியாகவும் சரி, எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருந்த அந்த பட்டியலில் மருகும் ஏபிஜே அப்துல் கலாம் உட்பட அவர்கள் இருந்து தொடங்கி இன்றைக்கு உலகத்திற்கே மக்காவிலிருந்து ஓதப்படக்கூடிய அந்த கிராத் இன்றைக்கு உலகமே மயங்கி கொண்டிருக்கக்கூடிய இமாம் சுதைசி வரைக்கும் உலக பார்வையில் அப்துல் கலாமை உருவாக்கிய தாயும் சரி, உலகமே மயங்கி கிடக்கும் கிராத்தில் ஓதக்கூடிய இமாம் சுதைசும் சரி, இவர்களுடைய தாயார்கள் தங்கள் பிள்ளைகளை சமூகத்திலே நல்லவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படை விதையை அவர்களுடைய 7 வயதிலிருந்து விதைத்ததின் காரணத்தினால் தான் இந்தியாவுக்கு அற்புத ஜனாதிபதி கிடைத்தார்கள். ஏபிஜே அப்துல் கலாம் இருக்கிறாரு. அவர் ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு மீட்டிங் போட்டுக்கிட்டே இருப்பார். இப்போ உள்ள ஜனாதிபதினா அதை நீங்க பார்க்கவே முடியாது. அவர் ஹயாத்தா இருக்கும் பொழுது மாணவர்களோடு அதிக தொடர்பு அந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களுக்கு. மாணவர்கள் தான் அவர்களுடைய டார்கெட். நாளைய தலைமுறை, நாளைய தலைவர்கள், நாளைய நல்லவர்கள், நல்ல ஆசிரியர்கள், நல்ல வழக்கறிஞர்கள், நல்ல மருத்துவர்கள், இவர்கள் எல்லாம் எங்கிருந்து உருவாவார்கள்? படிக்கும் இளம் தலைமுறை. எனவே இளம் தலைமுறை அப்துல் கலாம் அவர்கள் அவ்வப்போது சந்தித்த நோக்கம் என்ன? மாணவர்களை ஊக்கப்படுத்தினால், அவர்களுக்கு ஒழுக்கங்களை கற்பித்தால், அவர்களை உருவாக்கினால் நாளைய இந்தியா, நாளைய உலகம் சிறப்பானதாக, செம்மையானதாக இருக்கும். எனவே அவரும் சரி, அதே போன்று இமாம் சுதைசி உருவாக்கி அவருடைய தாயாரும் சரி, இந்த இருவர்களும் இந்த உலகத்தில் நமக்கு மிகப்பெரிய சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட இந்த எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய இவர்களுடைய தாயார்கள் எப்படி தங்களுடைய பிள்ளைகளை 7 வயதிலிருந்து ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்களோ அதனுடைய ஒரு விளைவுதான் இன்றைக்கு அவர்கள் இந்த உலகத்திலே ஜொலிக்கிறார்கள். இந்த உலகத்துல எத்தனை தீமைகள் நடக்குது, 1 2? நம்ம வீட்டு பிள்ளைகளே இன்றைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர்ல பேர் பதிவாயிருக்கு. நம்ம வீட்டு இளம் பெண்கள், யுவதிகளே காதல் என்ற கத்திரிக்காவுல பின்னாடி ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர்ல பேர் பதிவாயிருக்கு. நம்ம வீட்டு ஜனமே, மாற்றார் மற்ற சகோதர ஜனம் இல்ல, நம்ம இஸ்லாமிய வீட்டு குழந்தைகளே காவல் நிலையங்களை மிதிக்காத ஒரு காலகட்டம் இன்றைக்கு காவல் நிலையங்களை மிதிக்கக்கூடிய அவலங்கள் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் 7 வயசுல நாம கண்டிக்க தவறியதனால் இன்றைக்கு அந்த பிள்ளைகள் நமக்கு பெரிய ஒரு ஆபத்தாக நிற்கிறார்கள். ஹதீஸ்ல பெருமானார் சொன்னார்கள், ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாத்தின் அடிப்படையில் அடிப்படையிலே ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிறது. அந்த குழந்தைகளை எடுத்து வளர்க்கக்கூடிய அவர்களுடைய பெற்றோர்கள் எடுத்து வளர்க்கக்கூடியவர்கள் யகூதிகளாக இருந்தால் அந்த குழந்தை யகூதியாக மாறுது, நஸ்ரானியாக இருந்தால் அந்த குழந்தை நஸ்ரானியாக மாறுது.
மஜூசி நெருப்பு வணங்குகிறார்கள், நெருப்பு வணங்கிகளாக மாறுது. எல்லா குழந்தைகளும் இஸ்லாத்தின் அடிப்படையிலே பிறக்கிறது. எடுத்து வளர்க்கும் பெற்றோர்கள் யாராக இருக்கிறார்களோ அந்த குழந்தைகள் அந்த பெற்றோர்களாக மாறுகிறது என்பதாக ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அற்புத கருத்தை முன்வைக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நவநாகரிக இன்றைய காலகட்டத்தில், இன்றைய கலாச்சாரத்தில் இஸ்லாமிய குழந்தைகளை வளர்த்தெடுப்பது என்பது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு வீடு கட்டிடலாம், ஒரு கல்யாணம் நடத்தி காமிச்சிடலாம், ஒரு பெரிய மலை இங்கிருந்து அங்கிருந்து புரட்டி போட்டுடலாம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நல்ல செல்வங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அந்த செல்வங்களை ஒரு குறிப்பிட்ட வயதளவு உலக கல்வியும் சரி மார்க்க கல்வியும் சரி ரெண்டையும் சமநிலையில் கொடுத்து அந்த குழந்தைகளை நல்லவர்களாக உருவாக்குவதுதான் இன்றைய காலத்தினுடைய பெற்றோருடைய ஒரு எதிர் சவாலாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த சவால்களிலே இன்றைய இஸ்லாமிய பெற்றோர்கள் தோற்று விட்டார்கள், தோல்வி அடைந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். எத்தனை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை நேர்வழிப்படுத்துகிறார்கள், தங்கள் பிள்ளைகளுக்கான நல் ஒழுக்க முறைகள் இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் சொல்லித் தருகிறார்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நேர்வழிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முதலில் அந்த பெற்றோர்கள் நல்லவர்களாக, நல்ல பண்புடையவர்களாக அந்த பெற்றோர்கள் இருக்க வேண்டும். நல்ல வரலாறுகளை அந்த பெற்றோர்கள் படிக்க வேண்டும், நல்ல சம்பவங்கள் அந்த பெற்றோர்கள் உள்வாங்க வேண்டும், மார்க்க விஷயம் அந்த பெற்றோர்கள் மனதில் பதிய வைக்க வேண்டும், மார்க்கத்தை அந்த பெற்றோர்கள் தெரிந்திருக்க வேண்டும். இதையெல்லாம் பெற்றோர்கள் செய்திருந்தால் தான் அவர்களுடைய பிள்ளைகளை அவர்களால் திருத்த முடியும். பெற்றோர்களே தரம் பெற்று பெற்றோர்களே தவறான வழியில் போனால் தங்கள் பிள்ளைகளை அவர்களால் எப்படி வழிநடத்த முடியும்? முதலில் மாற வேண்டியது பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் என்பதாக எத்தனையோ வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். மனத்தத்துவ நிபுணர் மருத்துவத்தை நீங்க போய் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நல்லது செய்யணும் போய் கூட்டிட்டு போனீங்கன்னா அந்த டாக்டர் சொல்ற முதல் செய்தியை முதல்ல நீங்க மாறுங்க சார் அப்படின்னுவான். முதல்ல நீங்க மாறுங்க மேடம், நீங்க திருந்தினாதான் உங்க பிள்ளைகளை திருத்த முடியும். அவன் செல்போன் நோண்டிக்கிட்டே இருக்கிறான் சார், அவன் டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் சார், சாப்பிடவே மாட்டேங்கிறான் சார், தூங்கவே மாட்டேங்கிறான் சார், 1000 ரிப்போர்ட். இன்னைக்கு நீங்க பெட்ரோல் தருவதை விட நீங்கள் சரியான நேரத்தில் உண்ணு, நீங்கள் சரியான நேரத்தில் உறங்கி, நீங்கள் சரியானவர்களாக இருந்து உங்கள் பிள்ளைகளை வழி நடத்தினால் உங்கள் சொல்லிலே நல்ல மாற்றம் உண்டாகும், நல்ல ஆற்றல் உண்டாகும். இந்த பெற்றோர்கள் வழி தவறுவது முதலில் தான் ஒழுங்காக இருப்பதில்லை. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல அழகாக பேசுவான், லிம தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை ஏன் பிறருக்கு சொல்கிறீர்கள். இந்த ஆயத்தை இன்றைக்கு நம்மில் வேறு கோணத்தில் நிறைய பேர் எடுத்துக்கொண்டார்கள். எத்தனையோ குடும்ப தலைவர்கள், நான் தொழுறதே இல்லை, நான் ஏன் போய் அவனுக்கு சொல்லணும், அல்லாஹ் சொல்றான்ல செய்யாத சொல்லாத. இப்படியே காலத்துக்கு இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா என்னைக்கு நாம திருந்துறது? முதல்ல நாம திருந்தணும். நாம தொழக்கூடிய மக்களாக, நன்மை செய்யக்கூடிய மக்களாக நாம மாறிட்டு நம் பிள்ளைகளுக்கு நாம் உபதேசம் செய்தால் அந்த பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு வளர்ப்பது முக்கியம் என்ற அந்த கடமை நமக்கு புரிய வரும். அந்த கடமையை மறந்தவர்களாகத்தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்கள், இன்றைய பெற்றோர்கள் உண்மையிலேயே தங்களுடைய வாழ்வில கையில் எடுக்க வேண்டிய மிக 10 முக்கிய அம்சங்கள். ஒன்று, தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பெற்றோரும் ஹராம் ஹலாலை சொல்லி புரிய வைக்க வேண்டும். இது ஹராம், இது ஹலால், இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது, இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை விளக்கங்கள் பெற்றோர்கள் 7 வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு தர கடமைப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஹராம் விஷயத்துல ரொம்ப பேணுதல் இல்லாம அவங்கள ரொம்ப ஃப்ரீடம் ஓவரா விட்டுட்டாங்க. அதனால அந்த பிள்ளைகள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், ஒரு காலத்திலே ரொம்ப தூரத்தில் இருந்த ஹராம்லாம் இன்னைக்கு நேரடியா வந்துருச்சு. பிஸ்கெட்ல ஏதோ பன்றி கொழுப்பு கலக்குறாங்க, சாக்லேட்ல ஏதோ பன்றி கொழுப்பு கலக்குறாங்க, அது ரொம்ப இத்தனை கம்மி சதவீதம் தான் என்றெல்லாம் பார்த்து பார்த்து கொடுத்த பெற்றோர்கள் அதை அன்றைக்கு தடுக்காத காரணத்தினால் இன்றைய பிள்ளைகள் மது பாட்டில்களை கையில வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு டீ கடையிலயே ஒரு 10 குரூப் நிக்குது, 10 பசங்க நிக்கிறாங்க. அங்க பொம்பளை பிள்ளைலாம் நிக்கல, 10 வயசுக்கு வந்த பசங்க தான். எல்லாம் இம்மா நீட்டுக்கு ஜடையை விட்டுக்கிட்டு ஒரு புகையை விட்டுக்கிட்டு ஏதாவது 1-2 இவன் பண்றது பொறுக்கித்தனம், அயோக்கியத்தனம், அது இவனுக்கு தப்புன்னு தெரியாது. இவங்களுக்குள்ள ஒருத்தர் மரியாதை இல்லாம பேசிட்டானா, நீ எப்படி என்ன பேசலாம் என்று சொல்லி டீ கடையில சண்டை. அவன் வியாபாரத்துக்கு கடை நடத்திட்டு இருக்கிறான், அவன் குடும்ப பொழப்புக்கு நடத்திட்டு இருக்கிறான். இவனுங்க கௌரவம் எங்க காட்டுறது, டீ கடை தான் காட்டுறது. ஏதாவது காவல்துறைக்கு முன்னாடி போய் நின்றுட்டாங்கன்னா டவுசர்லயே ஒண்ணுக்கு போயிருவாங்க. அங்க இவங்களோட வீரம்லாம் பலிக்காது. இவங்க வீரம்லாம் எங்க, டீ கடையில தான். அன்பார்ந்தவர்களே, இந்த நிலைகள் எல்லாம் மாற வேண்டும்னா
அவனை 7 வயசுல இருந்து உரிக்கணும். 7 வயசுல உரிக்க தவறிய பெற்றோர்கள் தான் இன்றைக்கு காவலர்கள் உரிக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஹராம் ஹலாலை கண்டிப்பா சொல்லணும். அப்படி சொல்வதில் தான் ஒழுக்கத்தோடு வளர்ப்பது முக்கியம் அடங்கி இருக்கு. 2வது செய்தி, இன்றைய பெற்றோர்கள் தவறான நண்பர்கள், என் பையன் தொடர்பு இருக்கிறான நல்லா வாட்ச் பண்ணணும். என் பையன் வெளியே போறான் பைக்ல, பின்னாடியே பாவம் வண்டி எடுத்துட்டு போனான், அதோட என்ன வேலை உங்களுக்கு? பின்னாடியே போய் அவன் யாரோடு பழகிறான், யாரோடு நிற்கிறான் என்றெல்லாம் ஒரு காலத்தில் பார்த்தார்கள். என்னையே எங்க வாப்பா பார்த்தாங்க. மதரசால ஓதிட்டு இருக்கும் போது விட மாட்டாங்க. இரவு நேரங்கள்ல வேலையை முடிச்சுட்டு வரும்போது ஒரு பார்வை ரப்பானியால எட்டி பார்த்துட்டு தான் வீட்டுக்கே வருவாங்க. அங்க இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. மறுநாள் காலையில உஸ்தாதும் நிற்பாங்க, பக்கத்துல பாவாவும் நிற்பாங்க. இன்றைக்கு ஆலிம்கள் இந்த சமூகத்தில உருவாகிறாங்க சொன்னா அன்றைக்கு பெற்றோர்கள் உழைப்பு செஞ்சாங்க. இல்லைன்னா சைத்தான செய்ய மாட்டான், ஆலிம்களை உருவாக்கவே மாட்டான். சொல்லுவாங்கல்ல, ஊர்ல இருக்கிறவனுக்கு ஒரு சைத்தான, ஓதுற பையனுக்கு 9 சைத்தானுவாங்க. அன்பார்ந்தவர்களே, இன்றைய பெற்றோர்கள் 2வது செய்தி, தங்கள் பிள்ளைகள் யாரோடு பழகுகிறார்கள். தவறான நட்பா முதல்ல துண்டிக்கணும். நீங்க அங்க துண்டிச்சாலே போதும், உங்க பிள்ளை நீங்க ஒழுக்கத்தோடு வளர்த்துடலாம். 3வது செய்தி, இன்றைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஆடைகளை எடுத்து தர வேண்டும். லிபாசு தக்குவா, இரையச்சமுள்ள ஆடையை உருவாக்கி தர வேண்டும். ஒரு நிக்காவில் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை கூட்டு போக முடியுதா? பாபா அம்மா சரியா இருக்கிறாங்க, அவன் போட்டு போற பையன் போட்டு போற ட்ரெஸ் ரொம்ப கேவலமா இருக்கு. இப்ப இன்றைய லிபாசு தக்குவா, நல்ல ஆடைகளை ஆண் பிள்ளைக்கும் சரி பெண் பிள்ளைக்கும் சரி பெற்றோர்கள் எடுத்து தருவதில் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். அதை ஒழுக்கமாக கருத வேண்டும். எங்க ஆடை எடுத்து கொடுத்ததெல்லாம் ஒரு டீசென்ட் டிசிப்ளினா, அதெல்லாம் ஒரு ஒழுக்கமா? இதெல்லாம் இஸ்லாம் இதைத்தான் செய்ய சொல்லுகிறது. 7 வயதிற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கமான ஆடைகளில், நல்ல தர்த்திபுள்ள நண்பர்களையும், ஹராம் ஹலால் விஷயங்களிலே பாகுபாடு எல்லாவற்றையும் நீங்கள் செய்யக்கூடிய நிலையில் தான் உங்கள் பிள்ளைகள் நல்ல குழந்தைகளாக உருவாவார்கள். 4வது செய்தி, இன்றைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு மானம் மரியாதைனா என்னன்னு கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். மானம்னா என்ன, மரியாதைனா என்ன, கௌரவம்னா என்ன, அவ்வப்போது வீட்டுல பெற்றோர்கள் பாடம் நடத்தணும். அது நடத்தாத காரணத்தினால் தான் போரூரில் ஒரு ஷைத்தான், தஷ்வன் என்ற ஒரு ஷைத்தான் 6 வயசு சிறுமியை கற்பழிச்சான், கொன்று எரிச்சான், சாக்கடையில கொண்டு போய் பாலத்துல கடாசுறான். இவனை மனிதன் சொல்றதா இல்ல மிருகம் சொல்றதா? நீங்களே சொல்லுங்க. வண்டலூர் ஜூல கூட இந்த மாதிரி மிருகங்கள் இருக்காது, காட்டுல கூட இந்த மாதிரி மிருகம் இருக்காது. மனிதர்கள் வாழும் நாட்டுல தான், மனித போர்வையில தான் இப்படிப்பட்ட மிருகம் இன்றைக்கு உலா வந்து கொண்டிருக்கிறது. மானம் மரியாதை பெற்றோர்கள் சிறு வயதிலே பாடம் நடத்தியிருந்தால் அந்த ஷைத்தான் அந்த வேலையை செஞ்சிருப்பானா? யாராக இருந்தால் என்ன, இஸ்லாமியனாக இருந்தால் என்ன, மாற்று சகோதர பெற்றோர் யாராக இருந்தால் என்ன, பிள்ளைகளுக்கு நல்வொழுக்கத்தை கொடுக்க தவறிய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் தவறான வழியில் தான் போவான். அதுலயும் அந்த செய்தியில பெத்த தாயே கொண்டுட்டான், பெத்த தகப்பனையே எதிர்த்து நிக்கிறான். இதெல்லாம் ஒரு நியூஸா? நீ ஒழுங்கா அவனை திருத்தல, அவனுக்கு நல்வொழுக்கத்தை கற்பிக்கல, அதனால அவனை எதிர்த்து நிக்கிறான். அடுத்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி, தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுடைய மாண்பை சொல்லி தரணும். பொம்பளை பிள்ளைகளுடைய கண்ணியத்தை சொல்லி தரணும். பொம்பளை பிள்ளைகளை எப்படிப்பட்ட முறையில நாம அணுகணும், அவர்களை பார்ப்பது மார்க்கத்தில் தடையா தடையில்லையா என்ற ஒழுக்கங்களை எல்லாம் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தணும். இப்படி வரிசையாக தங்கள் பிள்ளைகளுக்கு பெற்றோர் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அந்த வரிசையில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தீமையான விஷயத்துக்கு ஒருபோதும் நீ துணை போகக்கூடாது என்று பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தணும். அந்த தீமையான விஷயத்தை நீங்க துணை போனால் நாளைய நிலை உங்கள் நிலை படும் மோசமாக ஆகிவிடும் என்ற அச்சத்தை எல்லாம் பெற்றோர்கள் தவறிவிட்டார்கள். அதனால் தான் இன்னைக்கு தீமையான விஷயத்தை அவன் செய்யல, தீமையான விஷயத்துக்கு அவன் துணை போய்க்கு கொண்டிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, பெற்றோர்கள் அடுத்து தங்கள் பிள்ளைகளுக்கு தர வேண்டிய செய்தி, சந்தேகம் தரக்கூடிய எந்த காரியத்தையும் நீ செய்யக்கூடாது, பெற்றோர்கள் சொல்லி வளர்க்கணும். உன் வாழ்க்கையில சந்தேகமா இருக்கா, செய்யாத, விட்டுடு. பெற்றோர்கள் ஒழுங்குபடுத்தணும், அவனை நேர்வழிப்படுத்தணும். அடுத்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பயம் தரக்கூடிய எந்த காரியத்தையும் நீ செய்யாத, இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு வரக்கூடிய பெற்றோர்கள் இறுதியாக 10வதாக ஒரு வார்த்தை அவனை மனனம் செய்ய வையுங்கள், இத்தகுல்லா, நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்ற இந்த வார்த்தை அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வையுங்கள். அப்படி பதிய வைத்திருந்தால் இன்றைக்கு எந்த குழந்தையும் யாரும் வளர்ந்து வாலிபனாக ஒரு மிருகமாக மாற மாட்டான். சும்மா குற்றவாளி அவன் தப்பு பண்ணிட்டான் ஒரு பக்கம் நாம புலம்புறதை விட அவனுக்கான ஒழுக்கம் இன்றைக்கு பெற்றோர்களுடைய வீட்டிலும் இல்லை, திரை அரங்கிலும் இல்லை. சைத்தான் படம் எடுக்கிறான டைரக்டர்லாம் அவன் எடுக்கிற படமும் அப்படிதான் இருக்குது.
குத்துறா மாதிரி, வெட்டுறா மாதிரி, கற்பழிக்கிற மாதிரி, கடத்திட்டு போற மாதிரி, பேட்டியில ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க கேட்டா ஒரு விழிப்புணர்வு. நீ ஒரு விழிப்புணர்வும் பண்ண தேவையில்லை, சும்மா கலகிற சங்க அப்படியே விட்டுடு. அதை எடுத்து ஊதி கெடுத்தான்ற கதையில நீ இல்லாத ஒன்றை காட்டுற. இவனுக்கு இங்கிருந்து பார்க்கும் பொழுது இப்படியும் நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வு இவன் உள்ளத்தில் பிறக்கின்றது. அன்பார்ந்தவர்களை, இந்த நிலைகள் எல்லாம் இன்றைக்கு பெற்றோர்கள் உள்வாங்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் போர்ல போர் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நிறைய கனிமத்து பொருள்லாம் பெருமானாருக்கு ஜாயிஸ். அலி ரலியல்லாஹு தன் மனைவி ஃபாத்திமாட்ட சொன்னாங்க, உங்க வாப்பாட்ட போய் கொஞ்சம் கனிமத்து பொருள் வாங்கிட்டு வா, வறுமை நிறைய இருக்கு. ஃபாத்திமா நாய்க்கு நினைச்சுக்கிட்டாங்க, ஏற்கனவே ஒருக்க போய் கேட்டதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஓதுனாங்க. மீண்டும் போய் கேட்டா எங்க தஸ்பீஹாத்து கொடுத்துருவாங்களோ சொல்லி உள்ள நுழைஞ்ச உடனே பாப்பா கிட்ட ஃபாத்திமா நாய்க்கு முந்திக்கிட்டாங்க, அப்பா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் இதை மட்டும் சொல்லிடாதீங்க, இது மலக்குமார்களுக்குண்டான உணவு, நாங்கெல்லாம் மனிதர்கள், எங்களுக்குன்னு வயிறு இருக்கு, ஏதாவது உங்க கனிமத்துல கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா எங்க வாழ்வாதாரத்தை நாங்க ஓட்டிப்போம் சொல்லி ஃபாத்திமா நாயை கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், தாயிஃப் நகரத்துல கூட நான் இவ்வளவு அழுது கிடையாது, என் பல் ஷஹீதாக்கப்பட்டது அப்பொழுது நான் இப்படி அழுது கிடையாது, அன்பு மகளே உன் இந்த வறுமையை கண்டு நான் அழுகிறேன் என்று சொல்லி பெருமானாருடைய கண்கள் தண்ணீர் தாரதாரையாக ஓடியது. அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமா உனக்கும் உலக ஆசை வந்துருச்சா, நீ உலகத்தை நேசிக்க ஆரம்பிச்சியா, என்ன வந்துற போது கொஞ்சம் எடுத்து கொடுத்ததுனால. ரசூலுல்லாஹ் கொடுக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் ரசூலுல்லாஹ் கொடுக்காமலேயே நல் ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க. ஃபாத்திமா இந்த வார்த்தைகளை சொல், அல்லாஹ்வுடைய அரிசிலிருந்து உனக்கு கனிமத்து கிடைக்கும் தான். கனிமத்துல ஒண்ணு கொடுக்கல, யா அவ்வல் அவ்வலீன், யா ஆகிரல் ஆகிரீன், யா தல் குவத்தில் மதீன், யா ராஹிமல் மசாகீன், யா அர்ஹமர் ராஹிமீன், இந்த வார்த்தைகளை சொல், அல்லாஹ்வுடைய அரிசிலிருந்து உனக்கு எல்லாம் கொட்டும் என்றார்கள். நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, தன்னுடைய மகளாருக்கு வறுமை என்று வந்த பொழுது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யவில்லை, கனிமத்தில் எடுத்து கொடுக்கல, ஒழுக்கத்தை கற்பித்தார்கள், வறுமையை புரிய வைத்தார்கள், கஷ்டத்தை விளங்க வைத்தார்கள். அப்படிப்பட்ட பெற்றோர்கள் இன்றைக்கு உருவாக வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்வான், யா ஜக்கரியா, யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாம், ஓ ஜக்கரியாவே நாம் உனக்கு ஒரு குழந்தையை தந்தோம், அந்த குழந்தை என்ன தெரியுமா, பஷ்ஷிருக குலாம், சுப செய்தி என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குழந்தை அல்லாஹ் சுப செய்தி சொல்ற நோக்கம் என்ன, அந்த சுப செய்தி என்ற அந்த குழந்தையை வெறுமனே சந்தோஷமாக கொண்டாடக்கூடாது. நம்மள நிறைய பேரு குழந்தை பிறந்துருச்சுன்னா போன் பறக்கும் எல்லா வீட்டுக்கும், எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, சந்தோஷத்தை கொண்டாடுறது தப்பு இல்லை. ஆனா அல்லாஹ் சொல்றான், அந்த சுப செய்தியை கொண்டாடுறதோட நிப்பாட்டக்கூடாது. அந்த கொண்டாட்டமான அந்த காரணத்திற்கான அந்த குழந்தையை நல்ல முறையில வளர்க்க வேண்டும். ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொல்லி திமிரா நடப்பதும், பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொல்லி கொஞ்சம் குனிஞ்சு போறது அல்ல. எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையை நல் ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தை தான் அந்த ஆயத்தை எடுத்து காட்டுகிறது. குர்துபில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது நீங்கள் விட்டு செல்வதில் ஆக சிறந்தது உங்கள் பிள்ளைகளை நல்லவர்களாக உருவாக்கி விட்டு செல்லுங்கள். காரு, பங்களா, சொகுசு, ஆடம்பரம் இந்த வாழ்க்கையை கொடுத்து விட்டு போவதை விட உங்கள் குழந்தைகளை சாலிகானவர்களாக உருவாக்கி விட்டு போங்க. அவங்க என்ன அமல் செய்யறாங்களோ அந்த அமல்ல இருந்து உங்களுக்கும் கொடுக்கப்படும், அவருடைய கூலி இருந்து எதுவும் குறைக்கப்படாது என்று குர்துபி போன்ற கிதாபில் பதிவுப்பட்ட செய்தி. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கடின சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதர் பெருமானார்ட்ட வந்து, யார் ரசூலல்லாஹ், இந்த பரம்பரையில எனக்கு ஒரு பெண் இருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அந்த பெண்ணு குழந்தையை பெற்றுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். ஒரு வாட்டி கேட்ட ரசூலுல்லாஹ் மறுத்துட்டாங்க, ரெண்டாவது வாட்டி கேட்கிற ரசூலுல்லாஹ் ரெண்டாவது வாட்டியும் மறுத்தாங்க, மூணாவது வாட்டியும் மறுத்தாங்க. ரசூலுல்லாஹ் நாலாவது வாட்டி சொன்னாங்க, குழந்தை பெற்றெடுக்க தகுதி இல்லாதவள், குழந்தை பெற்றெடுத்துக் கொள்வதற்கு விருப்பம் இல்லாத நீ திருமணம் செய்து கொள்ளாத. இது அன்றைக்கு உண்டான நிலை. ஆனா இன்றைக்கு யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க, எல்லாரும் குழந்தை வேணும் தான் திருமணம் பண்றாங்க. குழந்தைகள் பெற்றெடுப்பது மாத்திரமல்ல நம்முடைய கடமை. பெற்றெடுத்த குழந்தை 1 2 முன்னெல்லாம் 11 12 போனாங்க டஜன் கணக்குல, இன்னைக்கு 1 2 நிப்பாட்டிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த 1 2 ஒழுங்கா வளர்ப்பதுதான் நம்மளுடைய எதிர் சவால். அப்படிப்பட்ட குழந்தைகளை நல்லவர்களாக நாம் உருவாக்க தவறிவிட்டால் நாளைய அந்த குழந்தைகள் குற்றவாளிகள் தான். அன்பார்ந்தவர்களை, இன்றைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய அடிப்படை பாடங்கள் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பார்த்து, இங்க வா, இன்னைக்கு தொழுதியா, இன்னைக்கு குர்ஆன் ஓதுனியா, இன்னைக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சியா, உண்மையை சொல், இன்னைக்கு என்ன தப்பு பண்ண,
இன்னைக்கு யாரோட போன என்ற விசாரணை எல்லாம் யாரோ ஒரு கமிஷனர், யாரோ ஒரு காவலாளர், யாரோ ஒருவர் விசாரிப்பதற்கு முன்னால் நீங்கள் உங்கள் குழந்தைகளை விசாரித்தால் யாரும் விசாரிக்க வேண்டிய தேவையில்லையே. விசாரிக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் தவறினால் தான் பெற்ற தகப்பனுக்கு முன்னால் பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? காவல் நிலையங்களை கையை கட்டிட்டு நிற்கிறாங்க. போய் பாருங்க எத்தனை நிலைகள், மோசமான நிலைகள். அன்பான இந்த நிலையெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியலை நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அந்த தஷ்வத் என்ற அந்த ஷைத்தான் குழந்தையே எரிச்சிருக்கிறான், தன் தாயையும் கொண்டிருக்கிறான், பெரிய கொடூரமான தப்பு செஞ்சிருக்கிறான். இன்னைக்கு நீதிமன்றம் என்ன தீர்ப்பளிச்சிருக்கு? போதிய ஆதாரம் இல்லாததால் அவர் விடுவிக்கப்படுகிறார், விடுதலை செய்யப்படுகிறார். இந்த செய்தி நமக்கு எங்கேயாவது உரைச்சிருக்கா? எங்கேயாவது நமக்கு எட்டி இருக்கா? இதை பத்தி நமக்கான கவலை இருக்கா? யாரோ ஒருத்தன் தப்பு பண்ணா, யாரோ ஒரு நீதிபதி சரியான முறையில் நீதி தரல, அவர் தவறான தீர்ப்பை தந்துட்டார், நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம கடந்து போகக்கூடாது. இந்த நிலைகளை நம் பிள்ளைகள் அடைந்தால் நாளை அவர்களை போல நம் பிள்ளைகள் உருவாவதற்கு ரொம்ப தூரம் கிடையாது. நம் பிள்ளைகளை நல்ல ஒழுக்கங்களோடு, நல்ல மாண்புகளோடு, ஒழுக்கமிக்க குழந்தைகளாக உருவாக்குவதில் பெற்றோர்களாக நமக்கு முக்கிய பங்கு இருக்கு. அந்த பங்கை நாம் மறந்துவிடக் கூடாது என்ற நோக்கம்தான் இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனை. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் வீட்டு செல்வங்களை, நம் வீட்டு குழந்தைகளை 7 வயதிலிருந்து நல்ல ஒழுக்கத்தோடு வளர்க்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியில் அல்லாஹ் நம்மளை வெற்றியாக்குவானாக. நம் குழந்தைகளுக்கு அல்லாஹ் நல்ல ஹிதாயத்தை தருவானாக. வருங்காலத்தில் ஆலிம்களாக, ஹாஃபில்களாக, நாளைய தலைமுறையை, நாளைய இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய நல்லவர்களாக உருவாக்க அல்லாஹ் நம் வீட்டு குழந்தைகளுக்கு அந்த ஹிதாயத்தை தருவான் என்று கூறி பேசிய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.